தமிழ் சினிமா இன்றைக்கி கமர்ஷியலாக வெற்றி பெறணுன்றதுக்காக, அதாவது அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபார்முலாக்குள்ளே சினிமா வந்துடுச்சு. பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும், கூட்டமாக இருக்கணும், நட்சத்திர நடிகர்கள் மட்டும்தான் நடிக்கணும், இப்படி நிறைய ஃபார்முலாக்குள்ளே வந்துடுச்சு. சில இயக்குநர்கள் மட்டும்தான் அந்த ஃபார்முலாவை உடைச்சி படம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட இயக்குநர்களில் ராம் ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் பண்ணியிருக்கிற அந்த பறந்து பூ படம் வந்து குழந்தைகளோட உளவியலில் பேசக்கூடிய ஒரு படம். பொதுவாக பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்கும். அந்த கேப் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நிரப்ப முடியாது. பெற்றோர்கள் எல்லாருமே குழந்தைகளை அவங்களுடைய இடத்துல இருந்து மட்டுமே பார்ப்பாங்க, குழந்தைகளோட இடத்துல இருந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைகளுடைய உலகம் வந்து வேறு, அவங்களுடைய எண்ணங்கள் வேறு. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கவே மாட்டாங்க, நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு ஒரு சிறுவனை ரொம்ப அழகாக நடிக்க வச்சு, மற்ற கதாபாத்திரங்களையும் மிகச்சிறப்பாக நடிக்க வச்சு, வேறு மாநிலங்களிலிருந்து வந்த நடிகர்களில் சும்மா கூட நின்றுட்டு ஒரு சிரிப்பு நடிகராக பயன்படுத்துகிற கலாச்சாரத்திலிருந்து வெளியில் வந்து அவங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்சு ஒரு சிறப்பான ஒரு படத்தை சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தி ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப மென்மையான உணர்வுகளை ரொம்ப நகைச்சுவையோடு சேர்த்து சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. நிச்சயமாக குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் பறந்து போகும். நிச்சயமாக இந்த டீமுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள்.